உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள், பிரதமை திதி, சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உயர்வு, ரிஷபம் புகழ், மிதுனம் லாபம், கடகம் செலவு, சிம்மம் சுகம், கன்னி கவலை, துலாம் மேன்மை, விருச்சிகம் வெற்றி, தனுசு விவேகம், மகரம் பொறுமை, கும்பம் கவனம், மீனம் தனம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக வாஸ்து, ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்டக்கல், பெயரியல் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, ஒரு ஐயா கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். விதியை மதியால் வெல்ல முடியுமா என்று கேட்டிருக்கார். எங்களுக்குன்ற ஒரு விதி இருக்குது. அதை ஜோதிடத்தினால் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் அந்த விதியை மாற்ற முடியுமா, வெல்ல முடியுமா என்று சொல்லு. இந்த கேள்விக்கு வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் ஜோதிட சாஸ்திரமும் என்ன பதில் சொல்லுகின்றது என்றால் கண்டிப்பாக முடியும் என்று சொல்கிறது. விதியை அப்படியே அனுபவிக்க பிறந்தது 5 அறிவுக்கு கீழ்ப்பட்ட ஜீவன். இப்போ ஆடு மாடு இதுகளெல்லாம் 5 அறிவு, பறவைகள் 3 அறிவு, ஊர்வன ஓரறிவு, இந்த மாதிரி விதியை அனுபவிக்கப்படுறது. ஒரு மழை பெய்யுது, மழை பெஞ்சால் எருமை மாடு என்ன செய்யும்? அந்த மழைக்குள்ளே அதுக்கு மழைக்கும் பெய்யனுக்கும் வித்தியாசம் தெரியாது. மழை பெய்வது ஒரு விதி. அது அப்படியே எருமை மாடு அந்த மலையில் நனைஞ்சு கொண்டு அப்படியே போகும். அப்போ அது விதியை அனுபவிக்க பிறந்தது. சில மாடுகளை பாருங்கோ, கோயில்களில் பிறந்து விசேஷ பூஜை என்ன, புனஸ்காரங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நல்ல 3 நேர சாப்பாடு, ஃபேன் இருக்குது, ஏசிக்குள்ளே கூட சில மாடுகள் இருக்குது. அதையெல்லாம் போன பிறவியில் புண்ணியம் செய்த உயிர்கள் இந்த பிறவியில் சுகபோகமாக வாழுது. இன்னொரு மாடு ஒருத்தனிட்ட அடியை வாங்கி வண்டியை போட்டு பாரத்தை தூக்கி வெயிலில் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அதிகமாக வேலை செஞ்சு கொண்டு கஷ்டப்படுது. போன பிறவியில் பாபம் செய்த ஒரு மாடு இப்படி. ஒரு நாயை பாருங்க, பணக்காரன் வீட்டில் வேண்டாம் வேண்டாம்ன்ற சாப்பாடு, அது புண்ணியம் செய்த ஒரு ஜீவன். நாயா பிறந்து கோடீஸ்வரன் வீட்டில் நாயா பிறந்து நல்ல சாப்பாடு. இன்னொரு பாவம் செய்த ஜீவன் நாயாக பிறக்குது. அது என்ன செய்யுது? ரோட்டில் சாப்பிட வழி இல்லாமல் தெரு நாயாக இருக்குது. இதுதான் விதியை அப்படியே அனுபவிக்க பிறந்தது 5 அறிவுக்கு கீழ்ப்பட்ட ஜீவன். நாங்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள். 6வது அறிவு என்ன? பகுத்தறிவு. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது பாபம், எது புண்ணியம் என்று பகுத்து அறியக்கூடிய 6வது அறிவு படைத்தவன் மனிதன். இப்போ கேள்வி என்ன?
விதியை மாற்ற முடியுமாண்டா மழை பெய்கிறது விதி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். மழை பெய்யுது, நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆடு மாடு மாதிரி நனையக்கூடாது, ஒதுங்கி நிற்கக்கூடாது. நாங்கள் ஒரு குடையை பிடிச்சு கொண்டு அந்த மலைக்குள்ளே போகிறோம். இதுதான் விதியை மாற்றக்கூடிய வல்லமை. மதி என்ற என்ன? மலைக்குள்ளே குடையை பிடிச்சி கொண்டு தலையை காப்பாற்றுறோம், உடம்பை காப்பாற்றுறோம். ஆனால் கால் லேசாக நனையத்தான் செய்வோம். இதைத்தான் பரிகாரம் என்று சொல்கிறோம். எங்களுக்கு கஷ்டகாலம் வந்தால், துன்ப காலம் வந்தால், அதை கெட்டித்தனத்தை எங்களுடைய திறமையின் மூலம் அதை சகித்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலம் அதனுடைய முழு பாதிப்பையும் அனுபவிப்பாமல் ஒரு சின்ன அசௌகரியத்தோடு அந்த கஷ்டத்தை தாண்டி செல்வது. எங்களுடைய மூளை, ஆற்றல், உழைப்பு, திறமை, கெட்டித்தனம் இதுகளையெல்லாம் பயன்படுத்தி அதை தாண்டி குடையை பிடிச்சு கொண்டு மலைக்குள்ளே போகிற மாதிரி விதியை மாற்றுவதில்லை. விதியில் இருந்து நாங்கள் படக்கூடிய கஷ்டத்தை தவிர்த்து கொண்டு வாழுவது தான் மனிதனுக்குண்டான புத்திசாலித்தனம். ஏனென்றால் மனிதனுக்கு 6வது அறிவுன்ற ஒரு அறிவு இருக்குது. மலையில் குடையை பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி கஷ்டங்கள்ல இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் எங்களுக்கு வரக்கூடிய விதிகளில் இருந்தும் எங்களுடைய தலையை காப்பாற்றி கொள்ளலாம். கால் லேசாக நனையத்தான் செய்யும், சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். தலைக்கு போகிறது தலைப்பாயோட போகிற மாதிரி. பரிகாரம் என்பது அதுதான். இந்த பரிகாரத்தை செய்து சனீஸ்வரன் 7.5 சனி நடக்குது, கூடாது. என்ன செய்யறது? வீட்டில் இருந்தால் பெரிய துன்பம். கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டு சனீஸ்வரனை வழிபட்டு எனக்கு காலம் சரியில்லைன்னு தெரிஞ்சு கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் மற்றவர்களை மன்னித்து அமைதியாக நேர்மையாக வாழ்ந்தால் துன்பங்களில் இருந்து விடுபடலாம். எனக்கு காலம் சரியில்லை, எனக்கு 7.5 சனி நிற்கிது, எனக்கு நாக்கில் சனி இருக்குது, நான் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை உபயோகப்படாது, தவறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுது, நான் அதில் தவறு செய்யக்கூடாது என்று நாங்களே எங்களை திருத்தி கொண்டு வாழ்ந்தால் 7.5 சனியினால் வரக்கூடிய துன்பம் எங்களை ஒன்றும் செய்யாது. இதுதான் விதிய மதியால மாத்திர அறிவு. இந்த மதி மனிதனுக்கு உண்டு. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது பாவமான செயல், இது புண்ணியமான செயல், இதை செய்தால் என்ன நடக்கும், பின் விளைவுகள் என்ன. பொறுமையாக நான் சொல்வது, 7.5 சனி வந்துட்டா பொறுமையாக இருங்கோ, சகிப்புத்தன்மையோடு இருங்கோ, விட்டு கொடுத்து நடவுங்கோ, உடல் பயிற்சி செய்யுங்கள், ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை. எனக்கு காலம் சரியில்லை, அட்டமத்து சனி வந்தது, வியாதியில் படுத்த போது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி வாக்கிங் போடுது, தியானம் இருந்து மனசை கட்டுப்படுத்துறது, யோகாசனம் செஞ்சு உடம்பை பார்த்து கொள்ளுது, பிராணாயாமம் செய்து மூச்சை கவனித்து கொள்வது. இந்த மாதிரியெல்லாம் காலம் சரியில்லைன்னு தெரிஞ்சு அதற்கு உண்டான விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொண்டு போனால் கஷ்ட காலத்தில் கூட கஷ்டம் என்கின்றது விதியாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. அப்போ கேள்வி என்ன? விதியை மதியால் மாற்ற முடியுமா என்றால் முடியும். யாருக்கு முடியும்? 6 அறிவு படைத்த மனிதன் வழிபாடுகளை செய்யணும், தான தர்மங்களை செய்யணும், பரிகாரங்களை செய்யணும், தன்னிலையை உணர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரைக்குள்ள கண்டிப்பாக கஷ்டகாலம் என்கின்ற ஒரு விதி இருந்தாலும், கஷ்டகாலம் என்கின்ற ஒரு மழை பெஞ்சாலும் அதுக்குள்ள பரிகாரம் என்ற குடையை பிடிச்சி கொண்டு அதனால் நாங்கள் தப்பி வந்துடலாம். சரி, இப்போ ஏலக்காயை வச்சு நாங்கள் செய்யக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏலக்காய் என்பது ஒரு அற்புதமான மூலிகை பொருள். ஏலக்காய் என்பது ஒரு மூலிகை, ஒரு மருத்துவ பொருள், ஒரு ஆன்மீக ஏலக்காய் உணர்ந்து பாருங்க, ஒரு வாசம், ஆன்மீகத்தன்மை நிறைந்த பொருள். ஆனால் நீங்கள் உழைக்காமல் காசு வராது. கஷ்டப்பட வேண்டும், கடினமாக முயற்சி செய்ய வேண்டும், கடின உழைப்பு இருந்தால்தான் காசு வரும். இந்த பரிகாரங்கள் என்ன செய்யுது? வந்த காசு வீண் விரயமாக போகாமல் காப்பாற்றக்கூடிய பரிகாரம். ஒரு பாத்திரத்தில் நீர் எடுங்கோ, அதுக்குள்ளே 2 ஏலக்காயை போடுங்கள். என்ன வேண்டும் என்று நன்றாக பிரார்த்தனை. அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து 2 ஏலக்காயை போட்டு அதை கையில் வச்சுக்கொண்டு, எனக்கு பணம் வேண்டும், என்னுடைய கடன் அடைபட வேண்டும், எனக்கு ஆரோக்கியம் நன்றாக வேண்டும், நான் வெளிநாட்டுக்கு போகணும்,
நான் வீடு வாங்க வேணும், ஏதோ ஒரு விஷயம் நியாயமான கோரிக்கை. அநியாயத்துக்கு கோரிக்கை நினைக்காதீங்க. அடுத்தவன் கட்டுப்போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இல்லாதது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்காதுங்க. அதிகமாக பேராசைப்படாதீங்க. நியாயமான உங்களுடைய தகுதிக்குண்டான கோரிக்கையை வைத்து வணங்கி விட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் என்ன செய்தீங்கள், பூ மரத்துக்கு ஊற்றுங்க. நல்ல பூக்குற காய்க்கிற மரம். ஒரு மாமரத்தில் ஊற்றுறீங்கன்னா அது மலட்டு மரம். சில மாமரம் பாருங்க மாங்காயே வராது, சில மாமரம் நல்ல மாங்காயோடு பூத்து கொடுக்கும். அந்த மாதிரி இது நல்ல காய்க்கக்கூடிய பூக்கக்கூடிய மரங்களுக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கள். அந்த 2 ஏலக்காயும் தூக்கி வாயில் போட்டுக்கொள்ளுங்கோ, காரியம் சித்திக்கும். இது ஒரு தாந்திரீக பரிகாரம் இதுக்கு பேர். 2 ஏலக்காய் எடுங்கோ, லட்சுமி பெருமாள் படத்துக்கு முன்னுக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி நல்ல பிரார்த்தனை. வேண்டுதல் என்பது மிக முக்கியம். நீங்கள் அடி மனதில் இருந்து மனம் உருகி 5 புலனையும் அடக்கி ஒரு வேண்டுதல் செய்தால் பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி தரும். பிரபஞ்சம் என்பது இறைவன் என்று நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. பெருமாளும் லட்சுமியும் உள்ள படத்துக்கு முன்னுக்கு 2 ஏலக்காயை வச்சுட்டு மனம் உருகி பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட ஒரு மனதோடு அங்குங்கு எண்ணாமல் ஒரு மனதோட நம்பிக்கை இது நடக்கும் என்ற நம்பிக்கையோட அடி மனதில் இருந்து பிரார்த்தனை செய்து ஒரு நெய்த்தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த 2 ஏலக்காயும் வாயில் போட்டிங்களா நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மிக விரைவாக நிறைவேறும். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.